ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். துலாம் ராசிக்காரர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இனி என்ன பலன்கள் கிடைக்க போகுது, கிரக மாற்றங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி இதற்கு மேல் வாழ்க்கையில் நல்ல அமைப்பை எப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் பார்க்கலாம் பாருங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றி கொண்டு அதற்கு தகுந்தாற் போல வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க துலாம் ராசிக்காரர்கள். எதையுமே சிந்தித்து செயல்படுவாங்க. எடுத்தன் கவுத்தன்னு முடிவே பண்ண மாட்டாங்க. சில இடங்களில் அமைதியாகவே இருப்பாங்க. எல்லாரும் நினைப்பாங்க, என்ன இது அமைதியாகவே இருக்காங்க, இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அவங்களோட அமைதி அது எத்தனையோ பேருக்கு நல்லதாகவும் இருக்கும். அவ்வளோ அமைதியாக செயல்படக்கூடியவர்கள். எல்லாரையும் அரவணைச்சி போவாங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டையும் எளிமையாக பழகுவாங்க. எல்லாரிடமும் எந்த வித மாற்றமும் இல்லாமல் ஒருத்தவங்களை தூக்கி வச்சோ ஒருத்தவங்களை கீழே இறக்கியோ கிடையாது. எல்லாரும் சமம் நமக்கு அப்படிங்கிறதுல தெள்ள தெளிவாக மனசில் அந்த எண்ணத்தோடையே தான் எல்லார்கிட்டையும் பழகுவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பான குணங்களுக்கு சொந்தக்காரங்க. இதெல்லாம் இயல்பாக வந்துடும். அவங்களோட குணமே அப்படி தான். இது யாரோ சொல்லி கொடுத்தோ இல்லை அவங்க இப்படி தான் பண்ணணும் பிளான்லாம் கிடையாது. இயற்கையாக அவங்க பாட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் இவங்களோட குணம் அப்படி தான் இருக்கும். இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா இருக்குங்க. ஒன்றும் குறை கிடையாது. இது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய பாதைகள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. தெளிவான ஒரு அமைப்பில் இருக்குது. என்னங்க கல் முள்ளுலையும் நடந்து வந்திருக்கேன், வலிக்குதுங்க. நடந்து வந்த பாதை அதே மாதிரி தானங்க இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. அன்னைக்கு கல் முள்ளு இருந்தாலும் காலுக்கு ஒரு செப்பல் இருந்திருந்தால் நடந்திருக்கா மாதிரி இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாதுகை எளிமையாக கிடைக்கும். இறைவன் உங்களுக்கு அந்த அருளனா கொடுப்பார். நல்லபடியாக பூ பாதை போட்டு போனாலும் போகலாம். நீங்கள் இல்லை கல் முள்ளுமா தான் மறுபடியும் கிடைச்சாலும் அதற்கான சேஃப்டியாக உங்களை வச்சுக்கிறதுக்கு இறைவன் பக்கபலமாக இருக்காருங்க. அதனால் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. கடந்த காலங்கள் கடந்ததாகவே இருக்கட்டும், முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களோட நல்ல அமைப்புக்கும் நல்ல குணத்துக்கும் சரியான ஒரு எல்லாமே நவகிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கவலையே படாதீங்க. நவகிரகங்களின் தலைவன் சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான நல்ல அமைப்பை அவர் கொடுக்குறார். இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சூரியன் நல்லா இருந்துட்டாலே எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். ஏதோ கொஞ்சம் வேறு கிரகங்கள் சரியில்லைனா கூட அதை சூரியன் சரி பண்ணிடுவார். இப்போ உங்களுக்கு சூரியன் பக்கபலமாக இருக்குங்க. வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். வேலையே இல்லைன்றவங்களுக்கு கூட இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை சூரிய பகவான் கொடுக்குறார். அதே போல் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், லாபம் இருக்கும். பயணம் ஊர் பயணங்கள்லாம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். இந்த ஆன்மீக சிந்தனையில் அதிகமாக வர மாதிரி இருக்கும். அதை சார்ந்த கோவில்களுக்கு அந்த மாதிரிலாம் போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், இதெல்லாமே உங்களுக்கு அம்சமான இடத்துல சூரிய பகவான் கொடுக்குறாருங்க. ஆன்மீக சுற்றுலாலாம் இப்போ நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கே தோணும், நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது திடீர்னு கிளம்பி புறப்பட்டு வந்துடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூரியன் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பித்ரு தோஷம் கிடையாதுங்க. முதல்ல உங்களுக்கு பித்ருக்களால் இனிமேல் தோஷமே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. குலதெய்வத்தோட அருள் முழுசாக கிடைக்கிது. அப்போ மற்ற தெய்வங்களை நீங்கள் எளிமையாக வழிபட்டாலே போதுங்க. ரொம்ப ரொம்ப விரதம் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறலாம் கிடையாது. சாதாரணமாக கையெழுத்து கும்பிட்டா அம்மா நீ தான் பார்த்துக்கணும், அப்பா நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாலே போதும். உங்களுக்கான பலன்கள் முழுசாக கிடைக்கிறதுக்கு உங்கள் குலதெய்வத்தோட அருள் இருக்குது. அப்போ மற்ற தெய்வத்து அருளும் எளிமையாக கிடைச்சிரும். அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு மாறுதலை அடைவதற்கான காலத்தை தாங்க சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். சூரியன் பெரிய அம்சத்தை கொடுக்குறார். இதனால் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு கவலை கிடையாதுங்க. மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம். அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்து சரியான அமைப்பில் தாங்க அவரும் இருக்கார். அப்போ இப்போ உங்களுக்கான கால நேரங்கள் கிரகங்கள் எல்லாம் சரியான அமைப்புக்கு வர்றதுக்கான வழிவகையை கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் பெரும்பாலான கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய நேரமாக இது இருக்குதுங்க. பெரும் கஷ்டம்லாம் போயிடும். ஏற்கனவே நிறைய பாடுபட்டுட்டேங்க, ஒன்றுமே இல்லைங்க, மனசு சங்கடம் தாங்க மிச்சம், நினச்சி பார்த்தா பயம் வருதுங்க அப்படின்னுவீங்க. அதெல்லாம் நினைக்காதீங்க, கடந்து வந்துட்டீங்க. இதையும் தாண்டி அது எல்லாத்தையும் சாதிக்கணுன்ற எண்ணத்தோடு இப்போ வரைக்கும் செயல்பட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா? அதை மட்டும் நினைங்க. கஷ்டன்றதை நம்ம நினைக்கும் பொழுது நம்மளால் முன்னேற முடியாது. அதனால்
என்ன ஒன்று, வேலை சுமை அதிகமாகுதுங்க. ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படித்தான் வேலை செஞ்சாலும் லேட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நிறைய நேரம் ஒரு வேலையை செய்கிற போல் உங்களுக்கே தோன்ற ஆரம்பிக்கும். இல்லையா, யாராவது செய்ய வேண்டிய வேலைகளை உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார். வேலை சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இருந்தாலும் சலிச்சிக்க மாட்டீங்க, கவலைப்பட்டுக்கவும் மாட்டீங்க. சரி, கொடுத்துட்டாங்க, நம்மளை நம்பி செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி உங்கள் மனசை நீங்கள் தேத்திக்குவீங்க. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வேலை சுமை ஜாஸ்தியாக இருக்கும். தூக்கம் குறையிறா போல் இருக்கும். சாப்பாடு பிடிக்காத மாதிரியான அமைப்பெல்லாம் இப்போ குரு பகவான் கொடுக்குறாரு. ஆனால் அது ஒரு பெரிய உங்களுக்கு கவலை கிடையாது. இருந்தாலும் இதெல்லாம் சின்ன சின்ன கஷ்டங்கள், ஒரு மாதிரி எரிச்சல் தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க, அதற்கு தகுந்தாற் போல் செயல்படுங்க. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படுதுங்க, புரிதல் ஏற்படுது. இவ்வளோ நாளாக சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டவங்க கூட இப்போல்லாம் அதெல்லாம் இருக்காது. சரிப்போ, எல்லாம் அப்படித்தான், எல்லார்கிட்டேயும் தவறு இருக்குது, குறைகள் இருக்குன்ற ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். இனிமேல் 2 பேருக்குள்ளே ஒரு ஒத்துமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை குரு பகவான் கொடுக்குறார். திருமண யோகத்தையும் கொடுக்குறார். திருமண பாக்கியம் உண்டாகுது. பொன் பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, பணம் சேர்க்கை, வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளையும் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார். சந்தோஷந்தான் உங்களுக்கு. என்ன கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், கடுகடுன்னு இருக்க மாதிரி இருக்கும், உடம்பு கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாத மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரியான அமைப்புகள் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். உடற்பயிற்சி பண்ணுங்கள், நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்க. அப்புறம் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அது உங்களுக்கு வேலையாகவே தெரியாது. எளிமையாக முடிச்சுட்டு வந்துடுவீங்க. புதன் பகவான் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல இப்போ அவர் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார். ஆலோசனை சொன்னால் புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வந்துடுச்சு. நீங்கள் எதை செய்தாலும் நீங்களாக இனிமேல் யோசிச்சு தாங்க செய்யணும். புதன் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்கும் பொழுது சில இடங்களில் பொருளாதார விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். புதன் சரியாக இல்லைன்னா இதெல்லாம் நடந்துடும். பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் இருக்கும் புதன் நல்லா இருந்தால். இப்போ இதெல்லாம் கரையறதுக்கான காலகட்டத்தை புதன் பகவான் கொடுக்குறாரு. பார்த்துக்கோங்க. எதை செய்தாலும் நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசித்து தான் செஞ்சாகணும். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்தாலும் தவறுதலாக போயிடுங்க. புதன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை. சிந்திக்கவே மாட்டார். நீங்கள் அப்படி சிந்திக்கணும்னு நினச்சா கூட குழப்பத்தை தான் கொடுப்பார். யோசித்து குழப்பமான சூழ்நிலைக்கு தான் வருவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு ஆகுங்க. அதற்கு மேல் இறைவன் மேலே பாரத்தை போடுங்க. உங்களுக்கான வழியை இறைவன் காண்பிப்பார். செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைங்க. சுமாரான பலன் கூட கிடையாது, சரியில்லாத பலனை கொடுக்குறார். ஏதோ ஒரு விதத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். ஒன்று, பெண்களாக இருந்தால் ரத்தம்லாம் குறையிறதுக்கு, ரத்த சோகை ஏற்படுவதற்கான காலகட்டத்தை கொடுக்குறார். எப்பயுமே ஒரு சோர்வு, தூக்கம் வரா மாதிரி, ஒரு மாதிரி மனசுக்குள்ளே பதட்டம், இதை எல்லாத்தையும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு. அதுவும் பெண்களுக்கு, துலாம் ராசி பெண்களுக்கு இது நடக்கும். பார்த்துக்கிட்டே இருங்க. உடம்பை விட்டுடாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. சரியான உணவு முறைகள்லாம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நேரம் அப்படி இருக்குது. அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானத்தோடு செல்வது ரொம்ப சிறப்புங்க. என்னதான் நான் நிதானத்தோடு சென்றாலும் எதிர்க்க வரவங்க எப்படி வருவாங்களோன்னு நினைக்கிறீங்களோ அதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் இறைவனை மேலே பாரத்தை போடுங்க. கடவுளை காலையில் எந்திரிச்சு வணங்கிட்டு நீங்கள் வண்டி எடுக்கிறது சிறப்புங்க. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் மெதுவாக கடந்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் சின்ன பிரச்சனைனாலும் நமக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்திடும், கஷ்டம் கொடுத்துரும். அதனால் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. காலையில் வண்டி எடுக்கும் பொழுது இறைவனை மனதார நினச்சிட்டு வண்டி எடுங்க, சரியாக போயிடும். அதே போல் ரத்த பந்த உறவுகள் ஏதாவது உங்ககிட்ட வீண் வாக்குவாதம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வருதுன்னா உடனடியாக அதை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்க சண்டைக்கு உங்கள் பேரில் பழைய போட்டு போயிடுவாங்க. இவங்க தான் சண்டைக்கு வந்தாங்கன்னு கடைசியில் வந்ததெல்லாம் அவங்களா இருக்கும். அதனால் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் தவிர்த்துட்டு விலகி நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கொஞ்சம் காலம் போகட்டும், பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துங்க. நீங்கள் பாட்டு அன்னன்னைக்கு எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிடும். உறவுகள் கடைசி வரைக்கும் வேணும் இல்லையா? அதனால் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் நிதானமாக கடைப்பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சுக்கிரன் உங்களுக்கு இப்போ ராஜதந்திரத்தை கொடுக்குறாருங்க. திடீர் பொருளாதார வரவு, திடீர் பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அதையெல்லாம் இப்பொழுது சுக்கிரன் செய்கிறார். இதை செய் அதை செய்ன்று உங்களுக்கு தந்திரத்தை கொடுக்குறார். ராஜதந்திரமாக இருக்கிறார். உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான காலகட்டத்தில் சுக்கிரன் இருக்கிறார்.
திடீர் வருகை, உறவுகள் வருகை ஏற்படும். நல்ல ஒரு மனமாற்றம் இருக்கும். இது நாள் வரைக்கும் கவலைப்பட்டுட்டே இருந்த நீங்கள் கூட திடீர்னு ஒரு ஆட்கள்லாம் புதுசாக வரும்பொழுது ஒரு உற்சாகம் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த பாரங்கள்லாம் குறையுங்க. அதே போல் இந்த வேலை எனக்கு பிடிக்கல, வேறு ஏதாவது வேலை ட்ரை பண்ணலாமான்னா ட்ரை பண்ணுங்கள், திடீர்னு உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்களே எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் ரெஸ்யூம் மட்டும் போட்டு வந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். இதையெல்லாம் உங்களுக்கு சுக்கிர பகவான் தெளிவாக கொடுக்குறார். நிறைய கோவில்களுக்கெல்லாம் திடீர்னு கிளம்பி போயிட்டு வருவீங்க. வீட்டில் தான் இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னுவீங்க. ரொம்ப தூர பயணமாகலாம் நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் கொடுக்குறாரு. இது உங்களுக்கு பொற்காலமான ஒரு காலமாக தாங்க இருக்குது. இறைவனின் அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கிறதுனால தான் இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே போல் ஆன்மீக சிந்தனை அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளையும் இப்போ கொடுத்துருக்கு. சுக்கிரனும் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல் அரசாங்க வழியில் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் உடனடியாக வந்துடும். ஏதோ அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருப்பீங்க, ஏதாவது வருதா பார்த்துட்ருப்பீங்க, திடீர்னு பார்த்தா வரும். அதே போல் எக்ஸாம் எழுதினவங்களாம், அரசு பணிக்கு எக்ஸாம் எழுதினவங்களுக்கெல்லாம் வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சுக்கிரனால் உங்களுக்கு நடக்குதுங்க. இதெல்லாம் ஒரு அமோகமான ஒரு மாற்றம். ஏன்னா சுக்கிரன் தானே உங்கள் ராசிநாதன். அப்போ அவர் சப்போர்ட்டும் பண்ணுறாரு. கிரக நிலவரப்படியும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா 2 மடங்கு சந்தோஷத்தையும் 2 மடங்கு நிம்மதியும் கொடுக்குறாரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் முயற்சியை கைவிடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி திருவனையாக்கும். நிச்சயமாக உங்களுக்கு செய்யும் அத்தனை வேலையும் முழுசாக செஞ்சு முடிச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. புதன் தான் உங்களுக்கு சரியில்லை, ஆனால் சந்திரன் உங்களுக்கு தெளிவான அமைப்பை கொடுக்குறார். புதனால் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை யோசிக்கவோ சிந்திக்கவோ செயல்பட முடியாமல் இருந்தாலும் இப்போ சந்திர பகவான் உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இது நாள் வரைக்கும் மனசளவில் எவ்வளோ கஷ்டம், பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் தாங்கி இருந்த நீங்கள் இப்போ தெளிவாக முடிவு பண்ணுவீங்க. சரியான அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க. மனசை கட்டுப்படுத்த தெரியும் உங்களுக்கு. இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. கவலைப்படக்கூடிய காலகட்டத்திலே இல்லை, சந்திரனும் உங்களுக்கு சரியான மாற்றத்தை கொடுக்குறார். பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்குறார். பொருளாதார மாற்றத்தையும் கொடுக்குறார். நல்ல ஒரு அமைப்பை சந்திர பகவான் உங்களுக்கு கொடுக்கறது இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்குங்க. எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. நல்ல ஒரு மாற்றம், தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, பொருளாதார மாற்றம், சிந்தித்து செயல்படக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நிறைய ஏற்பாடுகள், ஆன்மீக சிந்தனை, தெளிவான முறையில் எதை செய்தாலும் தெளிவான சிந்தனை, இதை எல்லாத்தையும் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாரு. தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு. ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறாரு. நல்ல நீண்ட ஆயுளோட நல்ல தெம்பாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கறது இந்த காலகட்டம் உங்களுக்கான காலமாக தாங்க இருக்குது. சனியே சப்போர்ட் பண்ணுறாருன்னா அப்போ நல்ல மாற்றம் தாங்க. அதே போல் எங்கேயாவது கொடுத்த பணம்லாம் வராமல் இருக்கிற மாதிரி இருக்குன்றவங்களுக்கு இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முறையாக கேளுங்க, பொறுமையாக கேட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேறு வழி கிடையாது. கொடுத்தாச்சு, எளிமையாக கேட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ கிடைக்கிறதுக்கான காலகட்டத்தில் இருக்குதுங்க. அதே போல் தூங்கும் பொழுது நல்லா தூக்கத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். தூக்கத்தை தான் கொஞ்சம் குறைக்கிறாரு. ஏதோ ஒரு விதத்தில் மனத்துக்குள்ளே போட்டு யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும், இல்லை வேலை பளு அதிகமாக இருக்குது. இதை மாதிரியான காரணத்தால் கூட உங்களுக்கு தூக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்துக்கோங்க, தூக்கத்தை குறைச்சிக்காதீங்க. சனி பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாமல் எதையாவது சிந்திச்சிட்டு இருக்கும் பொழுது தான் உங்களுக்கான அந்த உடல் சோர்வு, தூக்கமின்மை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை அப்படித்தான் நீங்கள் கடத்தி ஆகணும், வேறு வழி இல்லை. எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் நல்லா இருக்குது, குருவும் நல்லா இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்குது, சந்திரன் நல்லா இருக்குது, சனி பகவானும் நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த 5 கிரகமே பெரிய கிரகங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னும் பொழுது கவலையே பட தேவையில்லைங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் எளிமையாக பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க தராங்க. ராகுவால் பொருளாதாரம் கிடைச்சாலும் அதே அளவுக்கு செலவையும் கொடுக்குறார். பொருள் விரயத்தை கொடுக்குறார். மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் பயத்தை கொடுக்குறார். திக்கு திக்குன்னு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அதுக்கு மேலே பயமாக இருக்குன்னா இறைவனை நம்புங்க, எல்லாம் சரியாயிடும். நம்ம கையில் எதுவுமே கிடையாதுங்க. அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்ற ஒரு நம்பிக்கைக்கு வாங்க.
எல்லாம் சரியாயிடுங்க. காலம் நேரம் நமக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது எல்லா மாறுதல்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கேது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திருப்பி தலை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. கேது அதை தான் செய்கிறார். கெடுப்பலன்களை கொடுப்பதற்கு ரெடியாகிட்டாருன்னு அர்த்தம். சத்துருக்கள் உருவாகிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களை சங்கடங்கள் துரத்துறதுக்கான வாய்ப்புகளை கேது பகவான் கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லை, விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். காலைல எந்திரிச்ச உடனே விநாயகரை மனதார நினைங்க. எந்த கிரகங்களும் உங்களை எதுவும் பண்ணாது. எல்லாமே ஒரு நல்ல அமைப்புக்கு வரும். கோவிலுக்கு போனீங்கன்னா அருகம்பில் மாலை வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க. கூடிய விரைவில் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடும். அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க விநாயகர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். கேது சரியில்லாதவர்கள் அத்தனை பேருக்குமே விநாயகர் வழிபாடு சிறந்த வழிபாடுங்க. ஏன்னா அவருக்கு தான் அதை சரி பண்ணுறதுக்கான, அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு ஆயுதம் யாருன்னு பார்த்திங்கன்னா விநாயகர் மட்டும்தான். கேது சரியில்லைன்னா விநாயகரை போய் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. கூடிய விரைவில் உங்களுக்கான கால நேரம் எல்லாம் சரியாகிவிடும். இப்போ துலாம் ராசிக்கு எல்லாமே சரியான அமைப்பில் இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள் சரியில்லாத பொழுது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும். கையாளும் விதத்தை சரியாக பார்த்து கையாளும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை நீங்கிடுங்க. எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.